ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளட்டரை யூஸ் பண்ணணுமா, ரியாக்ட் நேட்டிவை யூஸ் பண்ணணுமா, இல்லைன்னா ஆண்ட்ராய்டு நேட்டிவை யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை நம்ம இப்போ கிளியர் பண்ணுவோம். இப்போ டாப்பாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அது கூகுளோடது, iOS வந்து ஆப்பிளோடது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் எல்லாரும். ஸோ ஒரு ஆப்ஸை வந்து கிரியேட் பண்ணுறோம், ரெண்டு டிவைஸ்லேயும் வந்து இப்போ ஒர்க் ஆகணும்னா பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரிலேட்டடான ஒரு கோடில் நம்ம எழுதுவோம். உதாரணத்துக்கு காட்லின்னு, அப்புறமா ஜெட்பேக் கம்போஸில் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்புறமா அதே மாதிரி ஆப்பிள் ஃபோனுக்கு நீங்கள் டெவலப் பண்ணணும்னா ஸ்விஃப்ட்டு அந்த மாதிரி அதோட ஓன் கோடில் நம்ம வந்து எழுத வேண்டியிருக்கும். ஸோ ஒரே ஆப்பை வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படி எழுதும்போது கம்பெனிஸ்க்கு வந்து என்ன ஒரு அதுக்குன்னு ஒவ்வொரு டீம் நம்ம செட் பண்ணி தனித்தனி டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மணி செலவாகுது அப்படின்னு நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க. சில டெவலப்பர்ஸும் வந்து அது எக்ஸ்ட்ரா டைம் செலவாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டெவலப் பண்ணுறோம், அதை மல்டிபிள் கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது 2 டிவைஸ்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அதாவது ஒரு தடவை டெவலப் பண்ணுறோம் அண்ட் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுற மாதிரியே ஆப்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் டைம் சேவிங் தானே. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுக்காகவும் ஒரு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதாவது வெப் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் சர்டன் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சில சர்டன் ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேணால் சூட்டபிளாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது ஒன்று. இன்னொன்று வந்து மெட்டா ரிலீஸ் பண்ண ரியாக்ட் நேட்டிவ். இதுக்கு ரெண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தான் அதோட ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஒரு தடவை கோட் பண்ணுறோம், மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் உள்ள ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஸ் வந்து ஆண்ட்ராய்டோட நேட்டிவ் ஃபீச்சர்ஸை வந்து டேரெக்டாக சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சப்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஆனால் டிஃபால்ட்டாக நேட்டிவாக அந்த ஆண்ட்ராய்டில் உள்ள ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து அது சப்போர்ட் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான லாங்குவேஜையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ரியாக்ட் நேட்டிவ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். ரியாக்ட் நேட்டிவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ அந்த மாதிரிப்பட்ட ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. இப்போ ரியாக்ட் நேட்டிவ் ஆப்ஸ் நம்ம இது கிரியேட் பண்ணுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள க்ளவுடில் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம கம்பைல் பண்ணுற மாதிரி வரும். பட் ஃப்ளட்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே நம்ம அதையும் பண்ணிக்க முடியும், கம்பைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நேட்டிவ் ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நேட்டிவ் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆண்ட்ராய்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாங்குவேஜ் வந்து காட்லினில் இருக்குது. காட்லின் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாவா பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ஜாவாக்கு மேலே ஒரு ஒட்டு போட்டு புதுசாக மாடர்னைஸ் பண்ண ஜாவான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் காட்லின் லாங்குவேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட யூஐ வந்து பார்த்தீங்கன்னா காட்லின் பேஸ்டாக தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ஜெட்பேக் கம்போஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த யூஐயும் வந்து காட்லின் பேஸ்டாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ காட்லின் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது ரொம்ப சுலபமாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு லாங்குவேஜ் காட்லின் அதை நீங்கள் லேர்ன் பண்ணாலே அதோட யூஐயும் உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக, அதே மாதிரி அதோட கோர் லாஜிக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸு ஹையாக இருக்கும். நேட்டிவ் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்குன்னே ரெடி பண்ண எஸ்டிகேல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேட்டிவ் ஃபீச்சர்ஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும், ஆப் பர்ஃபார்மன்ஸும் ஹையாக நல்லாயிருக்கும். இந்த ஜெட்பேக் கம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்பவே பெட்டர்னு சொல்லலாம், முன்னாடி இருந்ததோட இப்போவே ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம். அந்த லெகசியை விடவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்மியான கோட்லேயே உங்களுக்கு தேவையான யூஐயை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலேயே நம்ம கம்பைலும் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ப்ளஸ்ஸு. அந்த ஆண்ட்ராய்ட் லெகசியிலேருந்து ஜெட்பேக் கம்போஸ்க்கு நீங்கள் வரும்போது அதில் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நமக்கு இந்த மாதிரி பாய்லர் பிளேட் கோட்ஸ் நிறைய எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. உதாரணத்துக்கு பழைய லெகசி கோடில் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸ்எம்எல்ல வந்து லேஅவுட்லாம் ரெடி பண்ணுவீங்க. அப்புறமா அதுகள பைண்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடாப்டர்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம நெறையன்னு கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். பாய்லர் பிளேட் கோட் பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கெட்டர், செட்டர்ன்னு எல்லாம் போட்டு நெறைய பாய்லர் பிளேட் கோடெல்லாம் போட்டு போதும் போதும்ன்னு ஆயிர்றோம். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த 3லயும் நீங்க எத சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து இதோட டிசிஷன் நீங்க தான் எடுக்க வேண்டியிருக்கும். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் ப்ரையாரிட்டி வந்து நீங்க ஒரு இதுக்கு தான் எப்படியோ குடுக்க போறீங்க. ஸோ உங்களுடைய அப்ஜெக்டிவ பொறுத்து நீங்க இத சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரியாக்ட் நேட்டிவ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆப்பிள் டிவைஸ்க்கு வந்து கம்பைல் பண்றதுக்கு கிளவுட்ல தான் போய் பண்ணணும். ஸோ உங்களுக்கு விண்டோஸ் மெஷின் தான் வச்சிருக்கீங்கனாலும் உங்களுக்கு கிளவுட்ல அது பண்ணி குடுத்துரும். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் தான் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு நேட்டிவே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு தடவை டெவலப் பண்ணிவிட்டு 2 டிவைஸ்லேயும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டே ஆகணும், ஆப்பிள் டிவைஸ்க்கும் நான் சேர்த்து தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளட்டரு இல்லைனா ரியாக்ட் நேட்டிவ் இது 2ல் நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியாக்ட் நேட்டிவ் வந்து நான் மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் கம்பைல்ல எனக்கு அவ்வளவா விருப்பம் இருக்கிறது கிடையாது. ஸோ நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ வந்து இதுக்காக நான் சூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுடைய தேவை அதுவா இருந்துச்சுன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து ஃப்ளட்டரும் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஃப்ளட்டரும் ஒரு நல்ல ஐடியா தான். நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆண்ட்ராய்டு நேட்டிவ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஆண்ட்ராய்டு நேட்டிவ்ல எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பிகினிங்ல இருந்தே உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது பக்கத்தில் இருக்க வீடியோவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பாருங்கள், அதுவும் நல்லா இருக்கும் இந்த பக்கம்.